வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சுற்றுச்சூழல் முன்னேற்றத்திற்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி, நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலை நாங்கள் ஏற்கின்றோம். அறுவடை திருநாளன்று பொருள்படும் தைப்பொங்கல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்துக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகின்றது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி குறிப்பிட்டு வாழ்த்து செய்தியில் நிறைவான அறுவடைக்கு பங்களித்த சூரியன், பூமி, மழை மற்றும் பசுக்கள் உபகரணங்களுக்கு நன்றி செலுத்துவது இந்த நாளின் சிறப்பம்சமாகும். இந்த விழா தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகின்றது. சூரியனின் வடக்கு நோக்கி செல்லும் உத்தராயணம் தைப்பொங்கல் நாளில் தொடங்குகின்றது. புதிய திசையை நோக்கி செல்லல், மனித சமூகத்தின் உள்ளக வெளிப்புற சகவாழ்வு என்பனவே தைப்பொங்கல் பண்டிகையின் அர்த்தமாகும். இந்த நாட்டு மக்களின் நட்பண்புகள், நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைக்கான புதிய ஒரு திசையின் தொடக்கமாக தூய இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. வரலாற்று ரீதியாக வேரூன்றிய ஆசிய மரபுகளில் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான பிணைப்பு பிரிக்க முடியாதது. தைப்பொங்கல் தினத்தால் வெளிப்படுத்தப்படும் அந்த மரபுகள் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தைப்பொங்கல் கொண்டாட்டம் மக்களின் கலாச்சார வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கட்டி எழுப்புகின்றது. நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இலங்கையர்களாகிய நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை நம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்திற்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி, நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலை நாங்கள் ஏற்கின்றோம். நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதி பூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணிச்சலுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளோம். இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். இலங்கை மற்றும் உலகளாவிய இந்து பக்தர்கள் அனைவருக்கும் நல்லிணக்கம் மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த வளமான மற்றும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்றார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கடுகதி புகை இரதத்தின் முன் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். நேற்று மதியம் 2:30 மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள புகையிரத பாதையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் வெள்ளாம் போக்கட்டி பகுதியை சேர்ந்த 19 வயதான திருமணமாகி 2 மாதங்களான நவரத்தினம் நவாஸ்கரன் என்னும் இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கச்சேரி கிழக்கு பகுதியில் போயா தினத்தில் சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்டு ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான போத்தல்களில் 15 முழு போத்தல்களும் 165 கால் போத்தல்களும் 72 பியர் போத்தல்களும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக யாழ் மாவட்ட போதை ஒழிப்பு பிரிவும் இணைந்து நடாத்திய சோதனையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மேலதிக விசாரணையின் பின் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீன நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோங் வரவேற்றதோடு சீன ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கண்டி தவுளகல பகுதியில் கடந்த சனிக்கிழமை தனது தோழியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது கடத்தப்பட்ட தொழிலதிபர் ஒருவரின் மகளும் அவரை கடத்திய சந்தேக நபரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். அத்துடன் கடத்தப்பட்ட மாணவியும் சந்தேக நபரும் நேற்று அம்பாறை பேருந்து நிறுத்தத்தில் இருந்தபோது போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களை ஈர்க்கும் கும்பமேளா இந்து மத விழா இந்தியாவின் பிரயாக்ராஜில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. 400 மில்லியனுக்கும் அதிகமான இந்து பக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த விழா விண்வெளியில் இருந்து கூட தெரியும் என்று ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா இந்து மத விழா இந்த ஆண்டு 45 நாட்கள் நடைபெறும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ஆண்டும் 400 மில்லியனுக்கும் அதிகமான இந்து பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நிகழ்வை பாதுகாக்கவும் வருகை தரும் பக்தர்கள் உள்ளிட்ட கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் 40,000 போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட 1,00,000 பாதுகாப்பு பணியாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் தெற்கே கியூசி பகுதியில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவாகியுள்ளதுடன் ஜப்பானின் தெற்கே கியூசி பகுதியில் பூமியில் இருந்து 37 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணியின் தலைவராக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற IPL வீரர்கள் ஏலத்தில் ஸ்ரேயாஸ் ஐயரை இந்திய பெறுமதி 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியதுடன் IPL வரலாற்றில் மிகவும் அதிக தொகைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட இரண்டாவது வீரர் என்ற பெருமையை ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றுள்ளார். இதேவேளை நடைபெறவுள்ள 2025 ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மார்ச் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.